அதான் விவசாய வந்து வீழ்த்திட்டீங்க. சீமான் வந்து ஒரு விவசாயி. இந்த விவசாயிய காலி பண்ணிட்டீங்க. நல்லதுக்கு காலம் கிடையாது. அதான் உண்ம. கவர்ச்சி வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு கவர்ச்சி வந்து அசால்ட்டா அடிச்சுட்டு வந்துரலாம். சாப்பாடுக்கு எங்க போவீங்க? அதான் சொன்னாரு. நீங்க யாருமே ஏத்துக்கல. அவர வந்து 0% கொண்டு வந்துட்டீங்க. மக்களுக்கு எல்லாருமே நல்லா போராடுவார். அவர் போராடணும். கண்டிப்பா போராடுவாங்க. போராடணும். அவர் சீமான் வந்து சாகந்தோட்டியும் போராடுவாங்க. ஆனா மக்கள் வந்து நீங்க தான் திருந்திக்கணும். அது புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா, தமிழ் தேசியம், தமிழ் தேசியம்னு 15 வருஷமா அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையா தமிழர்களுக்காக, இலங்கை தமிழர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழர்களுக்காக எவ்வளோ போராட்டம் பண்றாரு. எவ்வளோ நலத்திட்டங்களும் சொல்றாரு. இது யாருமே செவி கொடுத்து கேட்கல. புதுசா ஒருத்தர் நடிகர் வந்திருக்காரு. ஒரு மிஞ்சி போயிட்டா ஒரு 2 வருஷம் தான் இருக்கும். ஒரு கட்சி ஒண்ணு மறுபடியும் ஆரம்பிச்சு அவரு 108 இடம் குடுத்துருக்காங்க தமிழக மக்கள். ஆனா இவ்வளோ காலமா இந்த திராவிட கட்சி அதுக்கு நான் வரல. திராவிட கட்சியோட இதில நான் வரல நானு. நானும் ஒரு அரசியல் எனக்கும் ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில நானும் பயணிக்கிறேன். அதை இப்ப நான் சொல்ல விரும்பல. ஆனா அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமா போராடுறார் தமிழர்களுக்காக. அவருக்கு யாரும் ஆதரவு இல்ல. 234 தொகுதியிலும் ஆள நிக்க வச்சிருக்காரு. அந்த 234 தொகுதியிலுமே தோத்துட்டாங்க. யாருமே ஒருத்தர் கூட வரல. இப்போ தமிழக மக்கள் தமிழர்களுக்காக தமிழ்னு சொன்னா ஆதரவு கொடுக்க மாட்டாங்களா? ஒரு நடிகர் பின்னாடி தான் போவாங்களா? உடனே நிறைய பேர் எம்ஜிஆரை சொல்றாங்க. புரட்சி தலைவர் அவரு. எம்ஜிஆர்னு சொல்ல கூட அவர் பேர் சொல்ல கூட நிறைய பேருக்கு அருகதை கிடையாது. அவரு வந்து நிறைய நலத்திட்டம் பண்ணிட்டு தான் அரசியலுக்கு வந்தாரு. எவ்வளோ சம்பாதிச்சா இந்த கையில குடுக்குறது, இதே தமிழ் தேசியம், இதே இலங்கை தமிழர்களுக்கு பல கோடி குடுத்துருக்காரு. நிறைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்லாம் வைகோ கூட நிறைய பேட்டி குடுத்துருக்காரு. பல கோடி குடுத்துருக்காரு. அதனால அவருக்கும் இவருக்கும் ஈக்குவல் கிடையாது. இவரு எத்தனை கோடி எத்தனை லட்சம் குடுத்துருப்பாரு இவரு. சிலோன்ல இலங்கை தமிழ் பாதிக்கப்பட்டதுக்கு. அதனால அவங்களுக்காக இன்னைக்கு வரைக்கும் போராடிங்கிற சீமானனுக்கு ஒரு இது இல்லை. 108 வந்திருக்கு. அது ஆம்புலன்ஸ் நம்பர்னு எடுத்துக்கிறதா, இல்லை தமிழ் இலக்கியத்தெல்லாம் நிறைய புராணங்கள்லாம் வந்து 108 இதிகாசம் எல்லாமே இந்த 108ன்னு தான் முடியும். அதனால அந்த மாதிரி எடுத்துக்கிறதா, இவரோட ஆட்சியை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாம அவர் வந்துட்டாரு. வந்த வரைக்கும் சந்தோஷம். கொஞ்சம் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் இவர் நிறைய இலவசம் சொல்லியிருக்காரு. இதுக்கு இன்னும் எத்தனை லட்சம் கடன் வாங்கணும், எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கணும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கூட இருக்கிறவங்களாம் நல்லவங்கள வச்சுட்டு இந்த லஞ்சம் இருக்கக்கூடாது, போதைப் பொருள் இருக்கக்கூடாது, இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு ஆட்சி கொடுத்தாருன்னா இவர் நினச்ச மாதிரி எம்ஜிஆர் மாதிரி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம். இல்லைன்னா 5 வருஷம் கூட இவரால் காலத்தை ஓட்ட முடியாது. அது 5 வருஷம் ஆட்சி 5 மாதம் ஆட்சின்றது இவரோட செயல்பாட்டை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. இவரோட ஆட்சி இந்த 5 மாதமா 5 வருஷமான்னு பார்ப்போம். இது 5 வருஷம் இருந்துச்சு வந்தார் நல்லா பண்ணாருன்னா இவர் வருவார். அண்ணனே சொல்லிடுவார், பரவாயில்ல என் தம்பி எங்கே இருந்தாலும் ஆட்சி நல்லா பண்ணும். அண்ணனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லவன் வரணும்னு தான் சொல்கிறாரு. நான் தான் நல்லவன், நான் மட்டும் தான் வரணும் அண்ணன் என்றைக்கும் சொன்னது கிடையாது. நான் இத்தனையும் எனக்கும் அண்ணனுக்கும் எந்த ஒரு இதுவும் இது வரைக்கும் நான் பார்த்து பேசுனது கூட கிடையாது. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணனை பார்த்து நானே தனிப்பட்ட முறையில் போய் மன்னிப்பு கேட்கணும்னு இருக்கேன் தமிழ் மக்களுக்காக. ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்கண்ணா, டெபாசிட் கூட இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் அது ஒரு வருத்தப்பட்டு அரசியல் வேணான்னு ஒதுங்கிடக்கூடாதுல. ஒதுங்க மாட்டார். இருந்தாலும் தொடர்ந்து அவர் போராடணும். தொடர்ந்து அவர் வந்து போராடணும். போராடினா நல்லது. தொடர்ந்து போராட நல்லது. பட் ஆனா 12,00,000 கோடி இது சொல்ற விஜய் வந்து சொல்ற நலத்திட்டங்கள் ஒரு 12,00,000 கோடி தேவை இருக்கு. பட் அதை வந்து எல்லாமே சமாளிச்சு அவர் சொன்ன நலத்திட்டங்கள் எல்லாமே வந்து உடனே சாத்தியப்படுத்த கிடையாது. பட் ஆனா எல்லாமே செய்யணும். அவர் அண்ணன் வந்து சீமான் வந்து இன்னைக்கு இல்ல 15 வருஷத்துக்கு மேலேயே போராடிட்டு இருக்காரு. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கருத்துக்கள் தான் சொல்வாரே தவிர யாருமே அழிஞ்சு போறதுக்கு உண்டான வார்த்தைகள் சொல்ல மாட்டாரு. உண்மையிலேயே வந்து அவருக்கெல்லாம் ஒரு சீட்டு கூட வரலன்றது தான் எங்களுக்கு பெரிய மன வருத்தம். இந்த வியாபாரி சங்கம் சார்பா ஒரு சீட்டு கூட வரலன்றது தான் எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். இப்போ வந்து விஜய் கொடுத்துருக்காங்க. அவர் காப்பாத்துறது காப்பாத்தாம போறது அவரோட இதுல தான் இருக்குது. எனது அரசியல் ஆசான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அவரோட வந்து பேச்சுக்கு நான் ரொம்ப ரசிகன். நான் வந்து ரொம்ப அவர்கிட்ட நெருங்கியது கிடையாது. இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட மாநாட்டுக்கு வந்திருந்தாரு. எப்பொழுதுமே லஞ்ச் டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 to 2 வந்து பார்த்தீங்கன்னா யாருமே நிற்க மாட்டாங்க. அந்த 1 மணிக்கு தான் அவர் பேச ஆரம்பிச்சார். அவர் பேசின ஒரு 1/2 மணி நேரமும் 1.5 மணி நேரம், ½ அன் அவர் 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா, அந்த 30 நிமிஷமும் அந்த மாநாடு திடலை விட்டு இளைஞராகட்டும், ஒரு மகளிராகட்டும், தாய்மார் யாருமே கலையவே கிடையாது. சாப்பாடை பொருட்படுத்தவே கிடையாது. 30 நிமிஷமும் நின்று அவரோட பேச்சு அத்தனையும் கேட்டாங்க. அவரோட வந்து செயல்பாடுகள், அவரோட பேச்சு எல்லாம் ரொம்ப அவர் 1/2 மணி நேரம் பேசினா நம்மளே வந்து மெய் மறந்துருவோம். தலைவர் சீமான் அவர்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசினார்னா நம்மளே மெய் மறந்துருவோம். அவர் என்ன பேசினாரோ அதுக்கு நம்ம உடனே செஞ்சிரும்ட்டு. நாங்களும் நிறைய அவருக்கும் வாய்ப்பு அளிச்சிருக்கோம். பட் ஆனால் வந்து மக்கள் இந்த டைம் வந்து அந்த காரைக்குடி தொகுதியில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் ஒருத்தர் தலைவர் சீமான் அவர்கள் உள்ள போயிருந்தாலும் கூட நம்ம சட்டமன்றத்தை எதிர்த்து கேள்வி கேட்கிற ஒரு ஆள் இருந்தாதான் பதில் அவங்க வந்து
இது கரெக்டாக பண்ணுவாங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு ஆட்சியாளர்கள் வந்து எதிர்க்கட்சி தலை சிறப்பாக இருக்கணும். எதிர்க்கட்சி சிறப்பாக இருந்தால்தான் ஆட்சியாளர்கள் வந்து கரெக்டாக நடத்த முடியும். அதனால வந்து அவர் உள்ள போயிருந்தா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் அவர் போகாது ரொம்ப வருத்தம் தான் எங்களுக்கு. பட் ஆனால் தான் இருந்தாலும் தொடர்ந்து அவரோட 15 வருஷமா அவர் போராடிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவர் தொய்விடாம போராடுவாங்க எங்களோட நம்பிக்கை இருக்கு. அவருக்கு கண்டிப்பா எங்க இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நாங்க வந்து எப்பொழுதுமே வந்து ஒத்துழைப்பு கொடுப்போம் அவருக்கு. இந்த தேர்தலில் தோத்துட்டாங்க, வருத்தம் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கே கொஞ்சம் வருத்தம் தான். அரசியலில் நல்ல அனுபவசாலி. அவங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்து அவங்கள ஒரு 5 சீட்டாவது வந்திருக்கணும். நானும் அவர் நம்பி இருந்தேன், ஜெயிக்கலை. சரி, இந்த முறையில் விட்டால் அடுத்த முறையாவது அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அண்ணன் அரசியலில் ஒரு தெளிவான ஆள். நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நிறையா கஷ்டப்படுறாங்க. மக்களை நல்லா வைக்கிறதுக்கு அவங்கள ஒரு அனுபவசாலி. தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு நியாயமான ஆள். மக்கள் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு ஆதரவு கொடுக்கலாம். அது அண்ணனுக்கு ஒன்றும் இது ஒன்றும் புதிதில்லைன்னு நினைக்கிறேன். கடந்த 15 கால அரசியலில் அவங்க வந்து டெபாசிட் வாங்குறாங்க, போகிறாங்க, அதெல்லாம் இருக்கலாம். கடந்த முறை அவங்களுக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்து, இந்த முறை 4% தான் இருக்குது. தமிழக மக்கள் சீமான் கட்சியில் அனைத்து வேட்பாளர்களும் ஜெயிக்கவில்லை என்றாலோட ஒரு குறிப்பிட்ட நபர்கள் ஒரு சட்டமன்றத்தில் அவங்க பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு நபரை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்கலாம். சீமானையோ அவங்க சார்ந்தவங்க ஒரு யாரோ ஒரு 2 பேர் பார்த்து அனுப்பிச்சிருந்தா கொஞ்சம் இவங்களுடைய கருத்து கொஞ்சம் உள்ள எதிரொலிக்கும். சீமானண்ணே கவலைப்படாதீங்க, நம்ம நிச்சயமாக வெல்லுவோம். நம்மளை வந்து நம்மளுடைய தோல்வி வந்து நமக்கான தோல்வியே இல்லை அண்ணே, கண்டிப்பாக மக்களுக்கான தோல்வி தான். நம்ம வந்து மக்களுக்காக உண்மை நேர்மையாக இருந்தோம். மக்கள் வந்து அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கல. மக்களுக்காக ஒவ்வொரு போராட்டத்துலையும் நீங்கள் வந்து உண்மையாக உழைச்சிங்க. அவன் சொல்லுவான், நீங்கள் அத்தனை கோடி பணம் வாங்குனீங்க, இத்தனை கோடி பணம் வாங்குனீங்க, நீங்கள் ஒன்று கூட வாங்கலை. நீங்கள் உண்மையும் நேர்மையாக, நீங்கள் வந்து சத்தியத்தின் மகன், உண்மையும் நேர்மையாக இருந்தீங்க. அப்படி பார்த்துருந்தா உங்களுக்கு 2000 கோடி ரூபா கிட்ட பேசினேன், நீங்கள் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுருக்கலாம். அவன் 5 சீட்டுக்கு 6 சீட்டுக்கு 10 சீட்டுக்கு அந்தந்த வீட்டு வாசல்லையும் அந்தந்த கட்சி ஆஃபீஸ்லேயும் டீலிங் பேசிட்டு மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஓப்பனாக நியூஸில் வர அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் உண்மையும் நேருமே எங்களை பூரா அடமானம் வைக்காமல் ஒரு பக்கா பலமாக நின்னீங்க. மக்கள் தானே தோத்தாங்க, நீங்கள் ஒருபோதும் தோக்கலை. ஆனால் நீங்கள் வந்து சத்தியத்தின் மகன். நிச்சயமாக நம்ம வெல்லுவோனே. தமிழர்கள் நம்ம பக்கம் இருக்காங்கண்ணே. இப்பயும் நம்மளை 19 லட்சம் பேத்துக்கு மேலே நமக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்கண்ணே. நிச்சயமாக நம்ம வந்து வெல்வோம். காரைக்குடி மக்கள், ஆனால் எங்கள் அண்ணனை நீங்கள் ஏமாத்திட்டீங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. உங்களை நம்பி எங்கள் அண்ணன் வந்து நின்னார். ஒரு முதல்வர் கேண்டிடேட்டுன்னு கூட நீங்கள் பார்க்காம எங்கள் அண்ணனை வந்து தோக்கடிச்சிட்டிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சுருக்கணும். உங்கள் மண்ணுக்காரு, உங்கள் ஊருக்காரு, உங்கள் சொந்தக்காரு, உங்கள் மாவட்டத்துக்காரன் தான் எங்கள் அண்ணன் வந்து நின்னார். தமிழ்நாட்டின் மகன் தான், தமிழ் தாயின் மூத்த மகன் தான் எங்கள் அண்ணன் சீமானா. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எங்கள் அண்ணன் சீமானை காரைக்குடி மக்கள் உங்களை நம்பி தானே வந்து நின்னார். கண்டிப்பாக எங்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. காமராஜரை தோற்கடித்த பூமியில காமராஜருக்கு என்ன நடந்துச்சோ அதே தானே. தோத்தாலும் சீமானன் தான், ஜெயிச்சாலும் பிரபு வெறும் பிரபு தான். கொஞ்ச நாள் கழித்து சீமானன் யாருன்னு இந்த நாட்டுக்கே தெரியும். ஆனால் பிரபு ஒரு சாதாரண, அவர் வந்து ஒரு டாக்டர், ஒரு எம்எல்ஏ தான். ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் அண்ணன் சீமானை படுதோல்வி அடிச்சிட்டீங்க. காரைக்குடி மக்களே, நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சது ரொம்ப தவறு. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கணும். எங்கள் அண்ணன் சீமானை வந்து ரொம்ப நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க. இது வந்து தவறான செயல். நாங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு கேண்டிடேட்டை ஒரு தொகுதி மக்கள் தோக்கடிச்சிட்டிங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு காரைக்குடியில் அண்ணன் வந்து எவ்வளோ எஃபெக்ட் போட்டாங்க, உழைச்சாங்க. 234 தொகுதியிலையும் எல்லா தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ண ஒரே ஆள் எங்கள் அண்ணன் சீமான். எங்கள் அண்ணனுக்கு பொய் சொல்ல தெரியாது. உண்மையும் நேர்மையுமா இருந்தாப்புல. இலவசம் தரமாட்டேன் அப்படின்னாப்புல. வாக்குக்கு பணம் கொடுக்கல. எங்கள் அண்ணன் எந்த முதல்வர் கேண்டிடேட்டாச்சும் அவங்க தொகுதியில் பணம் கொடுக்காம தான். எங்கள் அண்ணனும் முதல்வர் கேண்டிடேட்டாக இருந்தால் எதாக இருந்தாலும் சரின்னு சொல்லி பணம் கொடுக்கல. 234 தொகுதி கேண்டிடேட்டுக்கும் உழைச்சாரு. எங்கள் அண்ணனுக்காகவும் எங்கள் அண்ணன் உழைச்சாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து உழைச்சாங்க. உலக நாடுகள்லாம் இருந்து எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட வந்தாங்க. ஆனால் உள்ளூரில் இருக்கிற காரைக்குடி மக்கள் எங்கள் அண்ணனை கைவிட்டுட்டீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சொந்த நாட்டில் சொந்த மகனை தோற்கடித்த ஒரு இனம் தோற்கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. அன்றைக்கி எங்கள் தாத்தா காமராஜரை பண்ணீங்க, இன்றைக்கி எங்கள் அண்ணன் சீமானை பண்ணுறீங்க. ஆனால் உறுதியாக சொல்கிற சீமானே, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாக நம்ம வெல்வோம். இது எந்த மாற்று கருத்து இல்லை. தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் அரசியல்னால் என்னன்னு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தானே. அதே மாதிரி அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் தான் அரசியல் கற்று தரணும். கற்று தடுவீங்க. உங்களுடைய அரசியலை பார்த்து நாங்கள்
என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் ஸ்டேட்டஸில் லவ் ஸ்டேட்டஸ் வச்சுருந்த காலங்கள் போய் நாங்கள்லாம் கருத்தியெல்லாம் எங்கள் அண்ணன் சீமான் ஸ்டேட்டஸ் எங்கள் தலைவர் பிரபாகரன் ஸ்டேட்டஸையும் வைக்கிற அளவுக்கு மாற்றினவர் எங்கள் அண்ணன் சீமான். அவர் ஆக சிறந்த மனிதன். அவர் எல்லாருமே தூரத்தில் இருந்து பார்த்து நீங்கள் விமர்சனம் வச்சுட்டு போயிடுறீங்க. அவர் அருகில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அன்பானவர், ரொம்ப எளிமையானவர், அவ்வளோ பாசக்காரர், கடும் கோபமும் ஆக சிறந்த அன்பும் கொண்டவர். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் உண்மையும் நெருமையாக ஆனால் ஜெயிச்சா சட்டசபையில் நின்றுப்பீங்க, நீங்கள் தோத்தா போராட்ட களத்தில் நிற்பீங்க. போராட்ட களத்தில் உங்கள் கூட நாங்களும் நிற்கிறோம் அண்ணா. அண்ணன் விஜய் அவர்கள் நீங்கள் கேட்குற ஆட்சியை பிடிச்சிருக்காங்கன்ட்டு அவர்கள் வந்து புதியதாக தான் ஆரம்பித்தார். சீமான் அவர்கள் கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக அரசியலில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுக்காக, ஈழத்தமிழர்களுக்காக நிறைய போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. நிறைய இளைய தளபதி விஜய் அவர்கள் அப்படி இல்லை, குறைவான காலத்தில் நிறைவான வெற்றியை எட்டியிருக்கிறார். அது தமிழக மக்களோட மனநிலை எப்படி பிரதிபலிக்கிறதே தெரியவில்லை. அவருடைய செயல்பாடுகளில் வந்து இந்த விரைவுத்தன்மை அதில் இருக்குமான்னு என்று சந்தேகம்தான். அவர் கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கையின்படி ஏகப்பட்ட இலவச திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இலவச திட்டங்கள் கொடுத்தாலே ஆட்சி சரிவர செயல்படுத்த முடியாது. அண்ணன் சீமான் தேர்தல் அறிக்கையில் அது இருக்காது. இலவச திட்டங்கள் பெருசாக சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு என்ன செய்யணுமோ அது மட்டும்தான் இருக்கணும். இலவச பயணம் தேவையில்லாதது. பஸ்ஸு காசு கொடுத்து போகிறவங்க போகிறாங்க. சீனியர் சிட்டிசன் கொடுக்கலாம், 60 வயசு இருக்கலாம், முதியோர்கள் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, கல்லூரி பையனுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் கொடுக்கணுமே தவிர அனைத்துக்கும் கொடுத்தா அது வந்து தேவையில்லாத வீண் செலவு. குடும்ப தலைவிக்கு மாதம் 2500ங்கிறது குடும்ப தலைவிக்கு கொடுத்துடலாம். அது 2500 வந்து குடும்ப தலைவருக்கு வந்து 5000 ரூபாய் செலவாக மாறி. அதனால பொண்டாட்டிகிட்ட கொடுத்து புருஷன் கையில் கை வைக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் தேவையில்லாதது தான். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நிறைய இது தேவையில்லாதது தான் இருக்கும். 6 சிலிண்டர் கொடுக்குறேன், அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லாதது தான். இருக்கிற மக்கள் வாங்கி தான் சாப்பிட போகிறாங்க. இவங்க ஒன்றும் சும்மா யாரும் அவங்க பாக்கெட்லேருந்து அவர் சொத்தை விற்று கொடுக்க, அவர்கிட்ட லட்சம் கோடி இருக்கலாம் சொத்து. தமிழக மக்களுக்கு சேவை செய்வதாக இருந்தால் அந்த சொத்தை எல்லாம் அவர் எழுதி கொடுத்துட்டு வேணா வரலாம். அதை வச்சு செய்ய முடியுமா? செய்ய மாட்டாங்க யாரும். ஆனால் சொல்லியிருக்கிறார், எனக்கு பணம் தேவையில்லைன்னு பேட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் முதல் கையெழுத்து சொல்லியிருக்காங்க, போதைப் பொருள் ஒழிப்போம்ட்டு மகளிருக்கான பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுலேயும் தான் அவர் வந்து விஜய் வந்து இளைஞர்களையும் மகளிரையுமே அதிகமாக அவங்க கவர்ந்ததுக்கு காரணம். மற்றபடி அவர்கிட்ட சார் அந்தஸ்து இருக்கனால அது வந்து மக்களோட சுமூகமாக பயணிக்க முடியாது. நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா காலத்தில் இறங்கி எல்லார்கிட்டையுமே அணுகுமுறை வைப்பாங்க. இவங்க வந்து அப்படி கிடையாது. கேரவன் இதுதான் சொல்லுவாங்க. இவர் வந்து பொதுமக்களிட நேரடியாக பழகி அவங்களுடைய இதெல்லாம் தெரியாது. யாராவது 2 பேர் 3 பேர் கை மாறி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு தான் இவர் செயல்படுத்த முடியும். நேரடியாக களத்தில் வந்தால் மட்டும்தான் அவரால் சிறப்பாக ஆட்சி நடத்த முடியும். அதேமாரி லஞ்சம் இல்லாத அவர்கிட்ட இப்போ புதுமையான எல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதேமாரி ஆட்சிலையும் சரி அதிகாரத்துலேயும் அவர்கள் வந்து புதுமையான அதிகாரிகளை வச்சு செயல்பட்டால் மட்டும்தான் முடியும். அனைத்துமே அவர் நேரடி பார்வையில் இருந்தால் மட்டும் உண்டு. அவர் புசியானதையோ இல்லை அவங்களையோ நம்பி இருந்தார்கள்னா சரிவர ஆட்சி நடத்த முடியாது. 5 வருட ஆட்சி 5 மாத காலத்திலேயும் முடியலாம். அதாவது ஆதரவு தான். இப்போ கடைசி நேரத்தில் ஒரு 10 சீட்டு என்னமோ குறையுது, அதுக்காக எல்லாம் நான் வரேன் நீ வரேன்னு வருவாங்க. எல்லாமே பணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பணம் தான் விளையாடும். அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. நல்லவங்களாக பார்த்து கூப்பிடலாம். இல்லையா மத்திய அரசு கூட இணக்கமாக போனால் மத்திய அரசு தான் மேக்ஸிமம் நிறைய ஃபண்டு வந்து மாநில அரசு எல்லா மாநிலம் கொடுக்குது. அப்போ நம்ம மத்திய அரசுக்கிட்ட இணக்கமாக போனால் மத்திய அரசுக்கிட்ட நிறைய நலத்திட்டங்களை பார்க்கலாம், மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம். நல்ல அதாவது லஞ்ச லாவணத்தில் மாட்டாத ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை கூப்பிட்டு கூட வச்சு இவர் ஆட்சி நடத்துகிறாருன்னா எல்லாருமே நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. ஆனால் மத்திய அரசு கூட இணக்கமாக போனால் நல்லா இருக்குன்றது என்னோட கருத்து. பட் லஞ்சம் அவங்க இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், ரொம்ப ஒரு 25 வயசு இருக்காங்க, 30 40 அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. பட் அவங்க எல்லாமே வந்து எந்த ஒரு லஞ்சம் இது இல்லாமல் நல்லா பண்ணாங்கன்னா நல்லது. தமிழ்நாட்டில் வந்து மக்கள் வந்து இன்னும் 60 வருஷம் திராவிடத்துக்கு வந்து மாற்று சக்தி தேவைங்கிறத வந்து விஜய் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு நல்ல வழியில் பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம். போதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன். போதை கலாச்சாரம் 0% கொண்டு வரணும். படிக்கிற பசங்க 8ஆம் கிளாஸ் பசங்கள்லேருந்தே போதைக்கு அடிமையாயிட்டு பள்ளிக்கூட வாதியாரங்களை போயிட்டு அடிக்கிறாங்க. ஸ்கூலில் போய் ரொம்ப கரெக்டாக பண்ணுறாங்க. நிறைய தப்பு நடக்குது. அதனால் ஸ்கூலு காலேஜ் விட்டு வெளியே வரும்போது ஒழுக்கத்தோடு பையன் வெளியே வந்தால் தான்
நாடு நல்லா இருக்கும். இப்போவுமே அந்த போதை தான் முதல்ல அவர் வந்து லஞ்சத்தை விட போதையை நிப்பாட்டணும். லஞ்சம், மதுவும் போதை தான், எல்லாமே போதையில் மது வந்து நிறைய வகை போதை வந்து இருக்குது. உடனே கம்மி பண்ண முடியாது. அது யார் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் உடனே கம்மி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அதுக்கு நிறைய திட்டங்கள் உருவாக்கணும். அதுக்கு வந்து சீமானவர்கள் போன்ற நிறைய ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. அந்த மாரி இவங்களும் கொண்டாந்தாங்கன்னா, உடனே இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து பதவியேற்ற உடனே இன்னைக்கே செய்ய முடியுமானா சாத்தியம் கிடையாது. இன்னைக்கேத்த இன்னும் ஒரு வருஷம் சாத்தியம் கிடையாது. பட் இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் வச்சிருக்காங்க. தலைவர் அண்ணாமலை அவர்கள் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து இவங்களும் வந்து காழ்ப்புணர்ச்சி இல்லாம அரசியல் தலைவர் எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமா செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும். முதல் கட்டமாக கஞ்சா இந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து நம்ம சகோதர சகோதரி பெண்கள் பாதுகாப்பு. இவங்களோட பெண்கள் பாதுகாப்பு அவர் முக்கியம் சொல்லியிருக்கிறாரு. அதை ஃபர்ஸ்ட் செஞ்சாருன்னா உண்மையில அவர் ஃபர்ஸ்ட் கையெழுத்து அதுவா இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு, கஞ்சா இந்த மாதிரி இது ரொம்ப ஜாஸ்தி தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம அடுத்தவங்க குறை சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டை சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா முதல் கையெழுத்து அவர் தலைவர் விஜய் அவர்கள் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள், அதிகாரிகள் நல்லா கூட இருந்தாங்கன்னா நல்லா சிறப்பாக செயல்படுத்த முடியும். உண்மையான உண்மையான அதிகாரிகள், நல்ல லஞ்சம் இல்லாத அதிகாரிகள் தான் நல்லா செயல்படுத்த முடியும். அதுக்கு வந்து எல்லாருமே நல்லா எங்க வியாபாரி சங்கமும் நல்லா ஒத்துழைப்பு கொடுப்போம். காரணம் என்னன்னா இன்னைக்கு பாதிக்கப்படுறது வந்து அந்த கஞ்சா மது இதுதான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. அது வந்து இன்னைக்கே நம்ம முடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். அதுக்கு நல்ல சீர்திருத்த மையங்கள் இதெல்லாம் நிறைய செய்யணும். செஞ்சு இன்னைக்கு செஞ்சா இன்னைக்கு நாளைக்கு செய்ய முடியாது. ஒரு வருஷம் 2 வருஷம் படிப்படியா குறைக்கணும்னு நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கே செய்ய முடியும்னு சொல்லல. படிப்படியா குறைப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதை செயல்படுத்தினாலே போதும். படிப்படியா எந்த ஆட்சி இது வரைக்கும் செய்யவே இல்லை. எல்லாரும் சொல்லியிருக்காங்க, யாரும் செய்யல. அதை இவர் தலைவர் விஜய் அவர்கள் செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி இந்த கஞ்சா போன்ற பொருட்களை இது பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி வந்து யாரு ஆட்சி பண்ணாலும் அதுக்கு நல்லபடி செஞ்சா எல்லாமே இளைஞர்கள் நல்லா இப்ப பார்த்துருப்பீங்க. 60 வருஷ திராவிடத்தையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பா வந்து இவர் வச்சிருக்க. யாருமே 10 சீட்டு 5 சீட்டுன்னாங்க. இன்னைக்கு 108 சீட்டு வந்து பெரிய மிராக்கிள் அது. அந்த மிராக்கிளை உடைச்சு அவர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவர் செயல்பாட்டிலையும் மிராக்கிள் பண்ணாருன்னா உண்மையிலேயே தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்ல அடுத்த 5 வருஷம் இல்ல அடுத்த 50 வருஷத்துக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறது மக்கள் ரெடியா இருக்காங்க. இளைஞர்கள் நாங்களும் ரெடியா இருக்கோம். வியாபாரி சங்கமும் ரெடியா இருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம ஒத்துழைப்பு தரணும். இது வந்து நம்மளோட முதல் கோரிக்கை. அதனால அவர் பதவியேற்பு விழாவிலும் போது இந்த மாதிரி சில நல்ல முதல் கையெழுத்து இதெல்லாம் சிறப்பான ஒரு இதா இருக்கும். என்ன எதிர்பார்க்கறாங்க மக்கள் எதிர்பார்க்கறாங்க அதை செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆட்சியில போலீஸ் அராஜகம் அதிகமா இருக்கு. ரோட்ல கடை போடுறவங்கலாம் வந்து காய்கறி கடை, பழக்கடை, மற்ற வியாபாரி சின்ன வியாபாரியா இருந்தாலும் அங்க வந்து லஞ்சம் கேட்கறாங்க. ரோட்ல கடை போடக்கூடாதுன்றாங்க. நான் வந்து மண்பாண்ட தொழிலாளர் செய்யறவங்க. ஏரியில வந்து மண் எடுக்கக்கூடாதுன்னு போலீஸ் அராஜகம் பண்றாங்க. வருஷத்துல ஒரு நாளைக்கு பிள்ளையார் செய்யறதுக்காக நாங்கள் மண் எடுப்போம் போய் ஏரியில. அப்போ லோக்கல் போலீஸ்லாம் வந்து மண் எடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்ப அராஜகம் பண்றாங்க. மீறி ஆமாம், அது நாங்கள் மண் எடுக்க போனால் மீறி எடுக்கனா 10,000 கொடு 5,000 கொடு அப்படி சொல்லிட்டு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. ரோட்டில் கடை போடுறவங்களாம் லஞ்சம் வாங்கி தான் பழம் வாங்குறவங்க வாங்கிடுறாங்க, காய் கடையில் போகிறவங்க காய் வாங்கிடுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அது ரொம்ப அராஜகம் ஓவராக இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை தான். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. அது நமக்கு தெரியல. ஆட்சி மாற்றம் தேவை. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து திருத்தி ஆகணும் கண்டிப்பாக. ஓகே. அதே மாதிரி புரட்சி நடிகர் விஜய் சாரும் அவருக்கு அரசியல் ஒன்றும் எப்படின்னு தெரியாது. இருந்தாலும் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு தான் இப்படி இருக்கு. இப்போ வருங்கால சூப்பர் ஸ்டார் நடிகர் திலகம் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் மாதிரி இப்போதைய சூப்பர் ஸ்டார் விசில் அண்ணன் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்கு மக்கள் செல்வாக்கு. ஆனால் அவங்க மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களும் நல்லா கொண்டு வரணும். இந்த வருஷம் 5 வருஷம் கொண்டு வந்தாக்கி அடுத்த வருஷமும் விசில் தான். அது மாற்றம் இல்லை. வேறு கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வருஷம் நல்ல முறையில் அவங்க வழி நடத்திட்டாங்கன்னாக்கி இனிமேல் தொடர்ந்து இவங்க தான். அப்புறம் அவங்கள அடிக்க எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் மாறின மாதிரி அப்புறம் இவருக்கு அப்புறம் தான் மாற்றம் வரும். அவர்களும் நல்லா நடத்தணும். தமிழ்நாட்டு மக்களும் நல்லா செய்யணும்.